Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே US ஆயில் வந்து $80 வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தது. அதாவது டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக மார்னிங்கில் வந்து 12:30க்கு வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தது. பட் அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் ஆகி ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து நமக்கு வந்து மேலே வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $83 ஒரு $2 மேலே ஈவினிங் டைமில் வந்து நமக்கு வந்து ரெக்கவரி ஆகிருக்கு க்ரூட் ஆயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் டிமாண்டில் இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா எஸ்டர்டே மார்னிங் வந்து ஏபிஐ வந்து எந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்திருக்கிற டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் டேட்டாஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஏபிஐ எஸ்டிமேட்டுங்கிறது அவங்க எஸ்டிமேட் பண்ணுற நியூஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி வருமா அப்படின்னு மேக்ஸிமம் நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஇ ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது யூஎஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.6% ஃபோர்காஸ்ட்டு, ஆக்சுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.7% வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது பணவீக்கம் வந்து யூஎஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயில் நமக்கு வந்து $0.08 ஒரு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் oilprice.comல ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயில் ப்ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா 0.30 ஒரு நெகட்டிவ், அதாவது பெரிய அளவில் மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அகைன் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு $83.36 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 87 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கினா இந்த $80 மறுபடியும் இந்த $80 வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் 8074ங்கிறது தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது S1ங்கிறது 7780. இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் 7780. இந்த இடம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் டு 7643. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ்லாம் நல்ல ஒரு ஹைனே சொல்லலாம். ஸோ எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் வந்து எந்த மாதிரி பார்த்தோம்னா ஹை அண்ட் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டைரெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் தான் 269.4ங்கிறது ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ 278 ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது எந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ ஸோ அந்த இடத்துலேயே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 269.4ங்கிறது சப்போர்ட் ஜோன், 278.4ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தாங்க நமக்கு வந்து இருந்தது. எஸ்டர்டே எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செல்லிங்கில் தான் இருந்தது. பிகாஸ் நமக்கு ப்ரைஸ் இண்டெக்ஸ் பிசிஇ ப்ரைஸ் இண்டெக்ஸும் கொஞ்சம் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. அதாவது பணவீக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி நமக்கு எஸ்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $40 பக்கம் ஆஃப்டர் த டேட்டா ஒரு $40 நமக்கு டவுன் எடுத்து அந்த இடத்துல மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் மாதிரி தான் தெரியுது. அதாவது ஒரு 10 ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படி பார்த்தா கோல்டோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 1,61,683. லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1,56,140. ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். ஸோ சில்வரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சேம் தான். நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் டவுன் சைடு வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 2,36,000. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,40,684. அடுத்தது வந்து காப்பர். இப்போ காப்பர் நமக்கு வந்து பைசைட் பிரேக் அவுட் மாதிரி இருந்தது. பட் இருந்தாலுமே ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸாக வந்து அகைன் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1358.85. ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு வந்து டவுன் ஆகுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். மேபி நம்ம டவுன் லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், இந்த பேட்டர்னோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1380. மேபி ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா MCXக்கான மார்னிங் கண்டிஷன்ஸ்.
குளோபல் மார்க்கெட் டேட்டா எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா நெகட்டிவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டேவே நம்ம வந்து ஒரு நிஃப்டியில் வந்து ஒரு பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கி வந்து ஒரு 247 பாயிண்ட்டும், நிஃப்டி ஒரு 40 பாயிண்ட்டு, டவ் ஜோன்ஸ் மட்டும் ஒரு 186 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் டவுன் சைடு ஓப்பன் ஆனாலுமே கொஞ்சம் வாலட்டிலிட்டி கூட இருக்கலாம். ஏன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 190 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. நிஃப்டி ஒரு 48 தான். இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளார ஏதாவது கொஞ்சம் ஒரு 20 பாயிண்ட் பாசிட்டிவில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் கூட நடக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 1.41 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் போய்ட்டுருக்கு. ஏடிஆர் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரெட்டு தான். இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், விப்ரோ, டாக்டர் ரெட்டி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ரெட் சைடு தான் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம் ஃபஸ்ட் ஹாப்பில் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோனா நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.